உங்க பொண்ணுக்காக பார்க்க போறீங்களா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. பிறந்த இடம் வந்து வேலூருங்க. வேலூரா? வெள்ளூர் வெள்ளூர் வெள்ளூர். ஆமா ஆமா. வெள்ளூரா சார்? வெள்ளூர் வெள்ளூர். வெள்ளூரா வேலூரா கரெக்டா சொல்லுங்க. வேலூர் வேலூர் சார். வெள்ளூர் வெள்ளூர்ன்றீங்க. இதே மாதிரி ஒரு லைவ்ல வெள்ளூர்னு ஒருத்தர் சொன்னதுக்கு வேலூர்காரருக்கு கோவமே வந்துருச்சு. சார் எங்க ஊர் பேரு வேலூர் சார், வெள்ளூர் இல்ல சார். வேலூர் வேலூர் சார். பிறந்த தேதி சொல்லுங்க சார். 4/8/1998. 4/8/1998. விடியற் காலை 4 மணி 4 AM. பிறந்த இடம் வந்து வேலூர் தானே சார்? வேலூர். ஆமா ஆமா. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. லக்னம் வந்து மிதுன லக்னம். மிதுன லக்னம். ராசி வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி. என்ன நட்சத்திரம்? கேட்டை நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும்? பாப்பாவுக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணா. பாப்பாவுக்கு சுக்கரது கல்யாணம் பண்ணீங்களா? பண்ண சார். முன்னே நாங்க கேட்டோம். நீங்க தனி 2 வருஷத்துக்கு முன்னாடி கிட்ட கேட்டோம். சரி. தனி புத்தி நடந்துட்டு அது முடிஞ்சு தான் உங்களுக்கு புதன்ல தான் கல்யாணம் ஆகும்னு சொன்னீங்க. சரி. இப்போ 1 மாசம் இருக்கு. 7ஆம் மாசத்தோட முடியுது புதன் புத்தி. அடுத்து கல்யாணம் எப்போ நடக்கும் அதுக்காக கேட்கலாம். இப்ப சனி புக்தி வந்து புதன் புக்தி இப்பதான் ஆரம்பிக்க போகுது. லக்னாதிபதி புக்தி 4 மணின்றது நீங்க சுமாரா தோராயமா தான் சொல்றீங்க. 4 மணின்ற போது ஒரு பலன்கள் ஒரு 3 மாசம் முன்ன பின்ன வரும். இந்த குழந்தைக்கு சுக்கிரதசை புதன் புக்தி தான் ஓரளவுக்கு நல்ல புக்தி. சரி ஐயா. சுக்கிரன் வந்து உங்களுக்கு என்ன இருந்தாலும் ஓரளவிற்கு அதியோக அமைப்புகள்ல இருக்கிறாரு. சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்து சனியின் பார்வையில் இருக்கிறாரு. 30 வயசு ஆகுங்க. புதன் கூட உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார். எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்? ராகுவோட தான் சேர்ந்து இருக்கிறார். 3 டிகிரி, ராகு 8 டிகிரி. ஆமா 5 டிகிரியில இருக்கிறார். 30 வயதுல தாங்க கல்யாணம் ஆகும். இன்னொரு 1 வருஷம் ஆகுங்க. சரி சரி. இன்னொரு 1 வருஷம், அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாசத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களே கிளிக் ஆகும். சரி சரி சரி. ஏன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 7ஆம் வீடு சுக்கிரன், இது மாதிரியான அமைப்புகள்லாம் பாதிக்கப்படக்கூடாது. சனி பக்தியில நல்ல வேலையாக கல்யாணம் நடக்கல. புதன் வந்து லக்னாதிபதின்றதுனாலையும் அவர் வந்து 3ஆம் இடத்துல இருக்கின்றதுனாலையும் நல்ல வேலையாக சுக்கிரதசை நடக்கிறதுனாலையும் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். 2வது சுக்கிரதசைக்கு அப்புறம் வரக்கூடிய சூரிய தசையும் சந்திர தசையும் உண்மையிலேயே நல்லா இருக்கு. ரெண்டுமே பார்வையில் இருக்கு. சரி சரி. சுக்கிரதசை புதன் பக்தியில இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு புதன் பிற்பகுதியில தான் திருமணத்தை தருவார். புதன் பிற்பகுதியில தான் திருமணத்தை தருவார். எப்ப தருவார்? 27/8/2027க்கு பிறகு. ராகு ஆமாங்க. அடுத்த வருஷம் 8வது மாதத்திற்கு பிறகுதான் மாப்பிள்ளை அமைப்புகளே என்ன ஒரு 1 வருஷத்துக்கு பிறகுதான் அமையும். சரி சரி. 28 ராகு அந்தரம். இது நான் சொல்றது 3 மாசம் முன்ன பின்ன வருங்க. நீங்க 4 மணின்றத துல்லியமா சொல்லல, தோராயமா தான் டைம் சொல்றீங்க. 27 செப்டம்பருக்கு பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணம் ஆகலாம். 28 ஆரம்பத்தில் கல்யாணம் ஆகும். ராகு அந்தரம் தான் இவர் வந்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அந்தரம் தான் திருமண அமைப்புகளை கொடுக்கக்கூடியது. 2027 செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு இந்த பாப்பாவுக்கு 30 வயதுகளில் திருமணமாகும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி.